ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்குமான ஃபைனல் T20 மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த சீரியஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பேலன்ஸ் பிச் கண்டிஷனில் தான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த வென்யூவில் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். 56 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 30, செகண்ட் வின் பண்ணவங்க 26 பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 150, 27 டைம்ஸும் 150, 169, 12 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுதான் அதிகமாக ஆயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒரு 160 to 160 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஹை ஸ்கோர் 234, லோ ஸ்கோர் 99 வந்து இருக்கு. இங்கே நடந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா ஒரு 160 வரைக்கும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதிகமாக ஸ்கோர் 190 நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி விக்கெட் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 12 விக்கெட்ஸ் வரைக்கும் இந்த வென்யூவில் இப்போ விக்கெட் வந்து விழுந்திருக்கு. இந்த வென்யூவில் பொறுத்தவரை லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸில் ஸ்பின்னர் 21, ஃபேசர்ஸ் 46 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் 11, செகண்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஃபேசர்ஸ் வந்து 25 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 21 எடுத்திருக்கிறாங்க. இதில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் வந்து இங்கே எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல் 11 வின்னுக்கு மேலே பண்ணியிருந்தாலும் ரீசன்ட் ரெக்கார்டு எடுக்கும்போது ஈக்குவல் ஃபைட்டாக தான் போயிருக்கு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை 60-40ங்கிற மாதிரி தான் மூவ் ஆகும். நியூசிலாந்துக்கு வந்து 60% வின்னாக வாய்ப்பு இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 40% இருக்கு. தொடர்ச்சியாக இந்த சீரீஸில் இவங்ககிட்ட லாஸ் ஆனாலும் இந்த மேட்ச் அவங்களுக்கும் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைனப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து இருக்கும். மேபி பேட்டிங் ஆர்டர்லையும் சேஞ்சஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பீட்டருக்கு பதிலாக வந்து அந்த முத்துசாமிங்கிறவங்க ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி பர்கருக்கு பதிலாக காட்ஸேயும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நியூசிலாந்து பாசிபிள் பிளேயிங் 11 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சேஞ்சஸும் அவங்க இதுலேயும் இருக்கும். ஜேக்கப் டஃபி வந்து உள்ளே வந்துருவாங்க, ஆடம் மில்லேனும் உள்ளே ப்ளே பண்ண வந்துருவாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஐசோதி நல்லா ப்ளே பண்ணதுனால மேபி ஜேக்கப்ஸுக்கு பதிலாக அந்த ஐசோதி வந்து ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி மிச்சலும் மேபி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ ஒரு ரெண்டு பக்கமும் சேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்குமான T20 ஃபைனல் மேட்ச்சு. இந்த மேட்ச்சு எந்தெந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புதுசாக எந்தெந்த பிளேயர் வருவாங்க அப்படின்னும் ஃபுல்லாக டீப்பாக பார்க்கலாம். இதில் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே நடந்த 7 மேட்சுக்கு கிட்டத்தட்ட பேலன்ஸ்டு பிச்சு தான் வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் நல்லா சப்போர்ட் ஆகுது. ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இங்கே நல்லாவே விக்கெட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து ஃபஸ்ட்டு இங்கே பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் இழந்திருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட. அதுக்கப்புறம் அந்த மேட்சை வந்து பெருசாக அடித்து வின் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் இங்கே ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 விக்கெட் வந்து இழந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் சேஸின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நியூசிலாந்து பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து பண்ணுறப்போ மேக்ஸிமம் 1 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்தவரை மேக்ஸிமம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 விக்கெட் வரை அந்த இடத்துல வந்து இழந்திருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை 1 to 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் 1 விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான டாப் ஆர்டரில் வர ஒரு பிளேயரை நீங்கள் லீவ் பண்ணி போனால் தான் ஜிஎலுக்கான இது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது எந்தெந்த மாதிரி கேட்டகரியில் எப்படி பிளேயர் உள்ளே வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை பிக்கில் வந்து 75க்கு எபோவே இந்த மேட்ச்சு 6 பேர் இருக்கிறாங்க. அதில் அதிகமாக கேப்டன் வைஸ் கேப்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ரவீந்திரா இருக்கிறாங்க, அதே மாதிரி ஷிஃபர்ட் இருக்காங்க, அதே மாதிரி ஹென்ரி இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் இருந்து இந்த 3 பேரில் யாராவது
ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். எல்லாருமே 75 கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஒன் சைடாக நியூசிலாந்துக்கு போட்டால் தான் இந்த 3 பேருமே நம்ம சொன்ன ரவீந்திரா, ஷிஃபர்ட்டு, ஹென்ரி இந்த 3 பேரும் உள்ளே வருவாங்க. இல்லைனா ஒருத்தங்க இதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த கேட்டகரியில் இப்போ லாஸ்ட் மேட்ச் டஃபி வந்து லைனப்பில் இல்லை, ஆனால் அந்த மேட்ச் வந்துடுவார். இப்போ டஃபி பொறுத்தவரை இந்த இடத்துல ஹெட்டும் வென்யூ ரெக்கார்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸுமே நல்லா இருக்குது. ஹென்ரிக்கும் நல்லா இருக்குது. ஹென்ரியும் பொறுத்தவரை சிவிசி ஆப்ஷன் தான் இந்த மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா அதை கன்ஃபார்மாக பண்ணிடலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன். இப்போ டஃபி வந்து இந்த இடத்துல லோ பிக்கில் இருக்காருங்க. அவர் லைனப்பில் வந்தாலும் மேக்ஸிமம் 25 to 30 வந்துடுவார். இல்லைனா ஒரு 50 to 75 50க்குள்ளே வருவார். ஸோ இப்போ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இப்போ இந்த மேட்சோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னா 60-40 அந்த மாதிரியான இதில் தான் இருக்கு. நியூசிலாந்துக்கு 60%, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 40% வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ ஈக்குவலாகவே டீம் பிரித்து போடலாம். ஒரே நியூசிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணியே போட வேண்டாம். போத் டீமும் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் எந்தெந்த பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் பார்ப்போம். இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஹெர்மன் இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. அவர் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ட்ரீம் டீம் வருவார், ஒரு சிவிசி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நியூசிலாந்து ஒன் சைடாக போய் அடித்து இது பண்ணுறாங்கன்னா இவருக்கு பதிலாக என்ன பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். அதே மாதிரி ஹென்ரியை மஸ்ட்டு டிடி பிளேயரில் நீங்கள் வச்சிடலாம். டஃபியை ஒன் சைடாக டீம் போட்டால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவர் கூட கண்டிப்பாக மில்லியன் வந்து பிளேயினுக்குள்ளே வராரா இல்லை வேறு என்ன பிளேயர் வராங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம அவரை டீமில் எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வரும். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து சேஃபாக எடுத்தால் 3 பேர், ரிஸ்க்காக எடுத்தால் 2 பேர். நியூசிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் பெட்டர் இவங்க 2 பேருமே ட்ரை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் 3 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவரும் அதில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கான்வே வந்து திரும்ப வந்துடுவார். கான்வே வருவார், சிஃபர்ட்டும் இருப்பார். ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை எடுங்க. ஏன்னா டாப் ஆர்டரில் ப்ளே பண்ணும்போது ஒரு விக்கெட் போகுது. ஸோ அந்த இடத்துல கான்வேயா ஷிஃபர்ட்டாங்கிறதுல ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். இவர் 5% இருக்கார். ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் கான்வே சேஸின் பண்ணுறாரு அப்படின்னா பெட்டர் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற இதை நம்ம சேனலில் வந்து டெலிகிராம் சேனலில் லைனப்பில் சேஞ்ச் ஆகும்போது எந்தெந்த பிளேயர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரேவிஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹெர்மன் இல்லைனா பிரேவிஸ். இதில் மேக்ஸிமம் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. ஒருத்தங்களை ரொட்டேஷன் பிக்கில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஹெர்மனா பிரேவிஸாங்கிறதுல ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒன் சைட் டீம் நியூசிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிங்கன்னா பிரேவிஸா உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவார். அதே மாதிரி இந்த மேட்ச் பொறுத்தவரை சாட்னர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மஸ்ட் பிக்கு, இல்லை அப்படின்னா லிண்டில் தான் இந்த மேட்ச்சு உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4ல் 2 பேர் எடுத்தாலே போதுமானது. இப்போ இதே தான் கான்வே இல்லைன்னா கான்வே உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டாப் ஆர்டரில் விக்கெட் போகிறதுனால ஒருத்தங்களை எடுத்தால் போதும். கான்வே எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஷிஃபர்ட்டை கூட லீவ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்சல் ப்ளே பண்ணுறாரா அப்படின்னு பார்த்துக்குங்க. மிட்சல் சாப்மேனில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ மிட்சல் வந்து சாப்மேனுக்கு பதிலாக உள்ளே வராரு அப்படின்னா மிட்சலை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா சாப்மேனை இந்த 2 பேரில் யாரையாவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து அவர் பேட்டிங் பண்ணி வர்றதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு உண்டு. பவுலிங்க்கு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். அதே சேம் ஃபார்மெட்டில் ஐசோதி, சாட்னர், பிராக்வெல் இந்த 3 ஸ்பின்னரும் இருக்கிறாங்கன்னா இவருக்கு 1 ஓவர் தான் கிடைக்கும், இல்லை 2 ஓவர்லாம் போகாது.
அதே மாதிரி அவர் உங்களை அடிச்சிட்டாங்கன்னா ஓவரும் கிடைக்காது. ஸோ பேட்டின் வச்சு நீங்கள் ரவீந்திரா எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் டீமுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். 3 ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா, 2 ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு 2 ஓவர் டு 3 ஓவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ இவர் உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ அதை வச்சு தான் இவரை நீங்கள் ஒரு பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு சேஃப் பிக்கில் தான் அவர் இருக்கார். இந்த கேட்டகரியில் இருந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்து எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து சி போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பவுலிங் போட்டால் பெட்டர் அவரை லீவ் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரான் ஆண்டர்சனும் ஹென்ட்ரிக்ஸ் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பேரில் ஒருத்தங்க தான் வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. இல்லை ஆர்டர் ஹென்ட்ரிக்ஸும் வேற ஆளும் இறங்குறாங்கன்னா இந்த 2 பேருமே ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த மேட்ச்சு ஹென்ட்ரிக்ஸ் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ரிஸ்காக லாஸ்ட் மேட்ச் வந்து இதில் வீடியோலையும் சொல்லியிருந்தோம், அவர் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தார். இந்த மேட்சும் லோ பிக்கில் தான் இருக்கார். ஸோ ஒரு ரிஸ்காக சிவிசி ட்ரை பண்ணுற கேட்டகரி ஹென்ட்ரிக்ஸ் கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி பொறுத்தவரை முத்துசாமி லிண்டில் யாரையாவது ஒருத்தங்களை எடுத்தால் டீமில் போதும். நீங்கள் பிளேயிங் 11 இவர் இருந்தாருன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பேசாமல் லிண்டிலேயே ட்ரை பண்ணலாம். அப்படி லிண்டிலும் முத்துசாமியும் இருந்தால் ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் முத்துசாமியவே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கேட்டகரி வந்து ரொம்ப முக்கியமான கேட்டகரி. நிகிடி பொறுத்தவரை அவர் இந்த இடத்துல வந்து பெருசாக இது வரைக்கும் ப்ளே பண்ணவே இல்லை. இந்த மேட்ச் அவர் மேபி உள்ளே வரலாம், இல்லை உள்ளே வராமல் கூட இருக்கலாம். சப்போஸ் உள்ளே வராங்கன்னா இந்த 2 பேரில் ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க, சப்போஸ் நிகிடி வரவே இல்லைன்னா மில்லின் வந்து ட்ரீம் டீம் வருவார், இல்லைனா ஃபெயிலியர் தான் இந்த இடத்துல ஆவார். ஸோ லோ பிக்கில் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா பெட்ரு, அந்த இடத்துல அவரை விட்டுறலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு மஸ்ட் பிக்காக ஹென்ட்ரிக்ஸ், முத்துசாமி லிண்டில் யாராவது ஒருத்தங்க. இப்போ மில்லின் நிகிடி 2 பேருமே ப்ளே பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். மில்லினா நிகிடியாங்கிறதுல மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஆப்ஷன் மில்லின் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா பெட்டர் நிகிடியவே ட்ரை பண்ணி பாருங்கள். அவரும் லோ பிக்கில் தான் இருப்பார். இப்போ இந்த இதில் பிரிட்டரியஸ் திரும்ப பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ஓப்பனிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மேட்ச்சு அவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவருடைய பெர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா சிவிசியிலேருந்து எல்லாமே செலெக்ஷன் பெர்சன்டேஜ்லேருந்து லோவாகிட்டு. ஸோ அவரை லீவ் பண்ண வேண்டாம். அதை லைனப்பை பொறுத்து நீங்கள் அவரை டீமில் வந்து எடுத்துக்கலாம். ராபின்சன் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறது கஷ்டம்தான். ராபின்சனுக்கு பதிலாக மிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். மிச்சல் இல்லைனா ஜேக்கப்ஸ் இந்த 2 பேரில் தான் யாராவது வருவாங்க. சப்போஸ் ராபின்சன் ப்ளே பண்ணுறாருன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் எடுங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் பெட்டராக அவரை லீவ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்கர் இல்லைனா கோட்ஸே, இந்த 2 பேர் டீமில் இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தங்களை எடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஜெரால்ட் காட்ஸே, இவங்களையே ட்ரை பண்ணி பாருங்கள். பர்கர் பொறுத்தவரை பெட்ரு, அவரை வந்து அவாய்ட் பண்ணுறதே பெட்டரான ஆப்ஷன் தான். நிகிடி காட்ஸே இந்த 2 பேரையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் நிறைய லைனப்பில் சேஞ்சப் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரை அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதுக்கு தக்கனமாக பிளேயர்ஸோட செலெக்ஷன் பெர்சன்டேஜ் மாறிக்கிட்டே வரும். அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸாக இன்னிங்ஸ் வைஸ் வின் ஆகுறதுக்கும் போதும் லாஸ் ஆகும் போதும் வருவாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் ஐசோதி கேப்டன் வர பண்ணிட்டாரு. சப்போஸ் இந்த மேட்ச் அவரை டீமுக்குள்ளே கொண்டு வரலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா கண்டிப்பாக திரும்பியும் ட்ரீம் டீம் வந்துடுவார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் பெட்டர் சாட்னரையே எடுத்துடலாம். சாட்னர் இல்லைனா பிராக்வெல் இவங்களையே எடுக்கலாம், இவரை லீவ் பண்ணலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மப்பாக்காவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அந்த இடத்துல இவரை அவாய்ட் பண்ணிவிட்டு காட்ஸையே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்மேன் இருக்காங்க, சிம்லின் இருக்காங்க, காட்ஸே, இந்த 3 பேருமே இருக்கிறாங்கன்னா இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரீம் டீம் உள்ள உறுதியாக வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு தக்கனமாக அந்த பிளேயரை எடுக்கலாம். ஸோ இதில் பெரிய அளவுக்கு யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் விளையாட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்மேன் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும், ஜெரால்ட் காட்ஸே ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும், இந்த சிம்லைன் இல்லைன்னா மக்பால யாராவது ஒருத்தங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 பேரில் இருக்கும். இந்த இதில் இருந்து யாராவது ஒருத்தங்க இல்லைனா 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ஸோ அவங்கள ப்ரிஃபரன்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ சிவிசி ஆப்ஷன் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை 75% எபோவில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு சி இல்லைன்னா விசி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 25 to 50 கேட்டகரியில் இருக்கிற பிளேயருக்கு ஒரு விசி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே போகிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். போனால் பேட்ஸ்மேன் யாருக்காவது போனால் தான் உண்டு, சாப்மேன் அந்த மாதிரி ஆளுக்கு போனால் தான் உண்டு, இல்லைன்னா அந்த மாதிரி தான் போகும். அதில் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். சி இல்லைனா விசி வர வாய்ப்பு இருக்கும். ஹெர்மனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்ஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் லிண்டில் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், சிவிசி அளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இவங்க பவுலிங்கை எடுத்துக்கிட்டும் போது சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்கில் யாருக்கு வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முத்துசாமி டீமில் இருந்தாருன்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இதுலையாவது விசி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஷியல் விசியில் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். அப்படி அவர் இல்லை, டீம்லேயே இல்லை அப்படின்னா லிண்டிலுக்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நீங்கள் பவுலிங்கில் ஒன் சைடாக சிவிசி கொடுக்கணும்னா நிகிடிக்கு கொடுங்க. லோ பிக்கில் இருப்பார், 4 ஓவர் போடுவார். ஆனால் டெத் ஓவர் அவர் போட மாட்டேங்காரு. டெத் ஓவர் யார் போடுறாங்கன்னா போஸும் காட்ஸே இவங்க தான் போடுவாங்க. ஸோ காட்ஸேக்கு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிகிடியா காட்ஸேயாங்கிறதுல ஒருத்தங்களுக்கு கொடுத்தா போதும் ஃபஸ்ட் பவுலிங் போடும்போது. ஸோ இந்த மேட்ச் லைனப் வந்த பிறகு டெலிகிராம் சேனலில் சில அப்டேட்ஸ் வந்து தரலாம். பிளேயிங் 11 மாறும், அதுக்கு தக்கனமாக தான் அந்த பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இன்னிங்ஸ் வைஸும் பிளேயரோடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டேட்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி மட்டும் இப்போ டீம் மேக் பண்ணி வைக்கலாம். இப்போ இது போக ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க 9 பிளேயர் 50க்கு எபோவும் 2 பிளேயர் பேட்ஸ்மேனில் ஒருத்தங்க எடுங்க. அப்படி இல்லைன்னா பவுலர்லேயே 2 லோபிக் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணலாம். லோபிக் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க இந்த மேட்ச் வந்து 50க்கு பிலோ வந்து மேக்ஸிமம் 5 பேர் இல்லைனா 6 பேர். ரொம்ப லோ ஸ்கோராக இருந்தால் அந்த இடத்துல 6 பேர் வந்துடுவாங்க, இல்லைனா 5 பேரை நீங்கள் 50க்கு பிலோ பிளே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜிஎல்ல ரேங்க் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸாக இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.